அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டேய், நீ எப்பவும் பண்ற இத்து போன உப்புமா தான் பண்ணிருப்பேன்னு தெரியும். வெய். அண்ணா, என்ன தங்கச்சி? அண்ணா இந்த குடத்தை எடுத்து கொஞ்சம் உள்ள வைங்க. போடா, வருங்கால கலெக்டர் அம்மா கூப்பிடுறால. ஓ, இவன் யாருன்னே தெரியாதவங்களுக்காக மேல இருந்து குதிக்கிறேங்கிறான். பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் சாகடிக்கிறான். இன்னைக்கு சிட்டில எங்க திரும்பினாலும் ஒருத்தரோட வால் போஸ்டர்கள், கட் அவுட்டுகள், எந்த பக்கம் பார்த்தாலும் அவரை பத்தி பேச்சு. அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, சினிமா நடிகரும் கிடையாது. அவர் நமக்குள்ள ஒருத்தர். ஒரே நாள்ல சிட்டி மொத்தத்தையும் கிளர்ச்சி அடைய வச்ச சாமானியன். அவர்தான் கர்ணா. சார், கர்ணாவை பத்தி உங்க ஒப்பீனியன்? அவர் ஒரு ஜென்டில்மேன் சார். நகரத்துல நடக்கிற ரவுடிசத்தை விரல் நீட்டி அடையாளம் காட்டிய டேரிங் அண்ட் டேஷிங் யங்ஸ்டர். சாரி சார். He is a great human. இந்த டிவி சேனலோட அட்ரஸ் கண்டுபிடிக்கடா. அஸ்ஸலாம். தம்பிக்கு பெயில் கிடைக்கிற வரைக்கும் எதுவும் வேண்டாம். அநியாயங்களை அழிப்பதற்கு தன் உயிரையே அஸ்திரமாக பணயம் வைத்திருக்கிறார். ஹோம் மினிஸ்டர் உத்தரவாதம் கொடுத்தால்தான் கைவிட முடியும். டேய், இந்த பொண்ணு என்ன பாத்தியா? இல்ல, பார்க்கல. ஹலோ, அந்த போட்டோ இங்க எடுத்துட்டு வாங்க. டேய், இந்த பொண்ணை நீ பார்க்கலையா? சார், பேனா இருந்தா கொடுங்க, அட்ரஸ் எழுதி தரேன். இல்லையா? சத்யா, பேனா கொடுறா. வாய மூடுறா, எழுதிட்டு இருக்கேன்ல. எங்க இருக்கா? சொல்லு, என்ன நடக்குதுங்க?
டேய், இது உங்க லங்கா நினைச்சீங்களா? சென்னை. இங்க 6 வயசு பசங்கள்ல இருந்து 60 வயசு கிழவங்க வர எல்லாரும் ஃபூல் பண்ணுவாங்க. எப்படி ஆயிட்ட பாரு, பைத்தியக்காரன் மாதிரி. ரோட்ல சுத்துறதை விட்டுட்டு இன்ஃபார்மருங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போட்டோ கொடு, 1 வாரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஓ, கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்டடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சார் என்ன சார், என்னைக்கு இல்லாம திடீர்னு? சும்மா அப்படியே டைம் பாஸ்க்கு சுற்றி பார்க்கலாம். சார் பூகம்பம் வருமோன்னு டவுட்டா இருக்கு சார். ஆமாண்டா, இந்த லைன் வரைக்கும் தான் வரும். சார் சும்மா இருங்க சார். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன விட்டுட்டு போல, பூகம்பம்னா விட்டுட்டு போயிருவீங்களா? நீங்க வருவீங்க சார். Beautiful place. Thanks. இன்னும் உள்ள போ, நல்லா இருக்கும். எங்க போயிட்டீங்க என்ன விட்டுட்டு? அது தங்கச்சி அங்க பெட்ரோல் பிடிக்க போனோமா? அப்படியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை சிண்டு பிக்னிக் வந்ததுனால போயிடுச்சேன். ஓகே கம் ஆன். ஏய், ஊல் கட்டவனை உதைக்கும்.